இந்த மினி பஸ்கேன்றது வந்து புதுசாக இந்த வருஷம் நம்ம 1வது மாதம் நமக்கு ஒரு ஜீவோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி 2011 இந்த ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. நேரம் அப்படின்றது வந்து மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரம் வந்து கடந்து போன நேரங்கள் நமக்கு திரும்ப கிடைக்காது. அதனால இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு ரிசோர்ஸ் நேரம்ன்றது. இந்த நேரம் வந்து சிறப்பாக நம்ம மேலாண்மை செஞ்சாலே வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் பெற முடியும். ஸோ இந்த நேர மேலாண்மைக்கு நம்ம ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய பயண தூரத்தை வந்து எவ்வளோ சீக்கிரமாக கடக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய நேரத்தை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணணும், அப்போதான் வாழ்க்கையில் வெற்றிகளை சீக்கிரமாக நம்ம அடைய முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நம்ம அரசு வந்து சின்ன சின்ன வழித்தடங்கள் எங்கெல்லாம் வந்து அரசுடைய பெரிய பேருந்துகளை இயக்க முடியாதோ அந்த இடங்களுக்கு வந்து நம்மளுடைய இந்த மினி பஸ் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தணும்னு நம்ம இது பண்ணோம். 2011 ஏற்கனவே பண்ண திட்டங்கள்ல நம்ம கிட்டத்தட்ட நம்ம 182 வழித்தடங்கள் கிட்ட முதல்ல இருக்கு. ஆனா அதுல இயங்குறது பாத்தீங்கன்னா ஒரு 87 வழித்தடங்கள் தான் இப்ப இயங்கிட்டு இருக்கு. அது கூட நம்ம முறையாக சில வழித்தடங்கள் வந்து முறையா ஃபுல்லா லென்த்துக்கு நம்ம போறது இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த திட்டத்தை மீண்டும் புதுப்பிச்சு இன்றைய தினம் வந்து 4 சிங்கிள்ஸ் இருந்தால் கூட அதை வந்து அன்சர்வ்ட் ரூட்டாக கன்சிடர் பண்ணி அங்கே வந்து மக்களுக்காக, ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேருந்துகள் நிறைய வேணுன்றதுக்காக நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணி இந்த புது ஜீவோவில் நமக்கு வந்து நிறைய பேருந்துகளை இயக்கணுன்ற நோக்கத்தோட சின்ன சின்ன தூரங்களுக்கு இயக்கணுன்றதுக்காக இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய காலையில் வந்து இதை சென்னையில் வந்து இந்த இதை துவக்கி வச்சு மினி பஸ்ஸை குடியரசு துவக்கி வச்சாங்க. அப்புறம் நம்ம பிஆர்ஓ சொன்ன போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு தேனியில் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர்கள் வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறதுக்காக நமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்போ நம்ம மாவட்டத்தில் இப்போ இந்த டைம்ல நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒதுக்கப்பட்ட வழித்தடங்கள்ல கரெக்டான அந்த நேரத்தில் அதை நீங்க இயக்கணும். அப்பதான் வந்து இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். நம்ம ஒரு வழித்தடத்துக்கு வந்து 2 பேருக்கு ரூட் கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் போட்டி போட்டு வந்தீங்க, அதில் வந்து 2 பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒருத்தர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இன்னொருத்தர் வந்து என் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் வர்ற மாதிரி. ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக இங்கேருந்து அங்கே போடுறது ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு பேருந்து இருக்கணுன்ற நோக்கத்தில் நம்ம 2 கொடுத்துருக்கோம். இன்னமும் அந்த ரூட்டில் நிறைய வயபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்து கூட இன்னொரு இது கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால நீங்கள் சிறப்பான முறையில் நேரத்தில் கரெக்டாக பண்ணுங்க. கரெக்டான வழித்தடத்தில் மட்டும்தான் போகணும். தயவு செய்து உங்களை வழித்தடங்களை வந்து மாற்றாதீங்க, மாற்றக்கூடாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் புதுசான நிறுவனத்துல இருந்து வரல, எல்லாருமே கிட்டத்தட்ட பழைய மினி பஸ் ஸ்கீம்ல நீங்க ஆப்ரேட் பண்ணவங்க தான். அதனால இதை வந்து உங்களுக்கு எல்லா கண்டிஷனும் தெரியும். வழித்தடம்ன்றது ரொம்ப முக்கியம், பர்மிட் ரொம்ப முக்கியம், ரெனியூவல் கரெக்டாக பார்த்துக்கோங்க, வண்டியோட குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் எஃப்சி வாங்கியிருக்கீங்க, தொடர்ந்து அந்த எஃப்சியை வருஷம் கரெக்டாக புதுப்பிச்சிருங்க. குவாலிட்டி ஆஃப் த பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதை சிறப்பான முறையில் நீங்கள் எல்லாம் கடைபிடித்து இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக நம்ம மக்களுக்கு பயன்படும் வகையில் நீங்கள் இயக்குவீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.